ஹாய் லவர்ஸ். இந்த சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா சார்ஜர் மிஸ் ஆயிருச்சு. மைக்ரோ எஸ்பியில் சார்ஜ் போட்டாலும் ஆன் ஆகலை. இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி சேஃபாக சார்ஜ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸை பேக்கப் எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்என்டி பர்பஸ்க்காக நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து சார்ஜர் இல்லை, ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால ஷெட்வுனில் இருக்குது. நீங்கள் சார்ஜ் போட்டு ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எப்படி சேஃப் வேல சார்ஜ் போடலாம் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அண்ட் இது வந்து ஓல்டு மாடல் லேப்டாப் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பின் வந்து பழைய நோக்கியாவில் இருக்கும் பார்த்தீங்களா, சேம் அந்த மாதிரி சின்ன பின் டைப் தான். மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது, பட் அது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக தான். அதில் சார்ஜ் பண்ணி பார்த்ததில் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சும் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகலை. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு ஆன் பண்ணும்போது டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி லோகோ வந்துட்டு லோடிங் ஆகி அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ட்ரைனாக இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட் தான். பேட்டரி எக்ஸ்டர்னலாக நம்ம சார்ஜ் போட்டோம்னா இதை ரெக்கவர் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 மெத்தடில் வந்து சார்ஜ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ எஸ்பியில் போட்டதில் வந்து அது வேலைக்கு ஆகலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதோட சார்ஜிங் போர்ட் இருக்குல்ல, ஸ்விட்சுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த போர்ட்டில் வந்து எக்ஸ்டர்னலாக சால்டரிங் பண்ணி அதுக்கு வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணுற வோல்டேஜை வந்து நம்ம கொடுத்து சார்ஜ் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். தேர்டு தான் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சப்போர்ட் ஆகலைன்னா நம்ம வந்து டேரெக்டாக பேட்டரியே ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டு ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதோட பேக் பேனல் இதை போல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம், டேமேஜ் ஆகாத மாதிரி. நீங்கள் இது போல் டேப்லெட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் டிஸ்பிளேவும் பேட்டரி மட்டும்தான் பெருசாக இருக்கும், மதர் போர்டு வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா காஸ்ட் கட்டிங்காக எல்லாமே எஸ்எம்டி மவுண்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பண்ண முடியுது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 நோடில் 5800 mAhல பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 11 Ah சம்திங் வரும். இதோட வோல்டேஜை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பக்கம் இது யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருப்பாங்க. அப்போ இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.7 கீழே போயிருந்ததுன்னா பேட்டரி டெத்து. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.79 இருக்குது. அப்போ பேட்டரி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னொன்று ஃபிசிக்கல் வேலிடேஷனில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பல்ஜ் ஆகலை, ரொம்ப தின்னாவே தான் இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் இல்லை பாருங்கள். ஏன்னா உப்பி இருந்ததுன்னா பேக் பேனல் வந்து மேலே உப்பிட்டு வந்திருக்கும். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தேவையான எல்லா போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. HDMI தான் பார்த்தீங்கன்னா மினி HDMI கொடுத்துருக்காங்க. நான் டச் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, அதுதான் இதோட சார்ஜிங் போர்ட்டு. அந்த சார்ஜிங் போர்ட்டில் தான் எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி சால்டரிங் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக சால்டரிங் போர்ட்டில் நீங்கள் சார்ஜ் அதாவது சால்டரிங் பண்ணும்போது நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அதோட கிரவுண்டை கண்டுபிடிக்கிறது. அதாவது பாடியில் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த சார்ஜிங் பின்னில் ஏதோ ஒரு பின்னில் வைக்கும்போது இந்த மாதிரி கான்டாக்டில் வந்து பீப் சவுண்ட் வந்துச்சுன்னா அதுதான் கிரவுண்டு. ஏன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டை தான் காமன் பண்ணுவாங்க. அதே நான் பாசிட்டிவில் வைக்கும்போது பாருங்கள் அந்த மாதிரி எதுவுமே வராது. அதே நெகட்டிவில் வைக்கும்போது எந்த சைடு அந்த காப்பர் வைண்டிங் அப்புறம் அந்த சில்வர் பிளேட் அதுலாம் வைக்கும்போது பாருங்கள் நமக்கு பீப் சவுண்ட் வரும். அப்போ அதுதான் கிரவுண்டு. இந்த மாதிரி கிரவுண்ட் அண்ட் பாசிட்டிவை செப்பரேட்டாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாற்றி கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற போர்ட்டில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டர் ஐசி எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஃபைன் பண்ணிவிட்டு சால்ட்டிங் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்காக இந்த மாதிரி 2 ஒயரை சால்ட்டிங் பண்ணிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு கொடுக்க வேண்டிய வோல்டேஜ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் இதோட சார்ஜிங் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு 2 ஆம்ஸ் கொடுக்கணும். 5 வோல்ட்டு ப்ளஸ் 2 ஆம்ஸ் கரண்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது சார்ஜ் ஆகும். நம்மளோட டேபிள் பவர் சப்ளையில் அதை செட் பண்ணிடலாம். அடாப்டர் மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அந்த ஆம்ஸை பார்த்திங்கன்னா டேபிள் பவர் சப்ளைனால் கொடுக்க முடியல. ஏன்னா இதுக்கு நம்ம பவர் இன்புட் கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ண ட்ரை பண்ணும்போது அது லோடாக கன்வெர்ட் ஆகிடுது. அதனால் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த ஆம்ப் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக கிடையாது. அதனால் வந்து இது சார்ஜ் ஆகலை. இதுதான் ஒரு பிரச்சனையே. இந்த மாதிரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கரெக்டான இன்புட்ஸ் கொடுக்கலைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு கரண்ட்டை கொடுக்காது, அதனால் சார்ஜ் ஆகாது, ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும், ரிவர்ஸ் சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. சரி, நம்ம இந்த மெத்தடை விட்டுட்டு நம்ம 3க்கு போயிடலாம். டேரெக்டாக பேட்டரியை வந்து டேரெக்டாக சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 போர்டு இருக்குது. ஒன்று டேரெக்டாக சார்ஜிங் மாடல் இருக்குது, இன்னொன்று பவர் பேங்க் மாடல் இருக்குது. இந்த 2ல் எதை வேணால் யூஸ் பண்ணலாம், அப்படி ஒன்றுமே கிடையாது. அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்கும், B ப்ளஸ் B மைனஸ்னு. அதில் டேரெக்டாக நீங்கள் இந்த பேட்டரியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் என்னென்னா சார்ஜ் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாகும், 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். பட் இதில் வந்து நமக்கு ஒரு மிட் லெவலில் வோல்டேஜ் இருக்கிறனால பிரச்சனை கிடையாது. ஒரு 1 ஹவர் போட்டோம்னாவே நமக்கு ஆன் ஆகிறதுக்குண்டான ஆம்ப் செட்டிங் கிடச்சிரும், பேட்டரி ஃபுல்லாகிடும். இப்போ இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 3 ரெட்டு 3 மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வந்து இதில் எதை செக் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. 3மே பார்த்தீங்கன்னா ஒரே டெர்மினலில் தான் அவங்க வந்து சால்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஏதாவது ஒன்று எடுத்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2லேயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அந்த பின்னில் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு கம்பி மாதிரி குத்தி கொடுத்துட்டேன். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி சார்ஜிங் மாடல் பவர் பேங்க் மாடல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஹீட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து சிஸ்டம் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேட்டரியை வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி எஸ்எம் ரிலேட்டட் கனெக்டர் ரிலேட்டடாக இருக்கிற போர்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, ட்ராக் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிப்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கிழிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி கிழிஞ்சு போச்சுன்னா வைங்களேன், அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றான ஸ்ட்ரிப்பும் உங்களுக்கு கிடைக்காது, ஸ்பேர்ஸ் கிடைக்காது.
அதை சர்வீஸும் பண்ண முடியாது. அது நிறையா சர்வீஸ்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அது. இப்போ நான் வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 3.90 வந்திருக்கு. 1 ஹவர் போட்டுமே இவ்வளோ தான் ஏறி இருக்குது. நான் ஆன் பண்ணுறதுக்கு இந்த பவரே ஓகே தான். இப்போ நம்ம வந்து சிஸ்டம் ஆன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து மேண்டட்ரி கிடையாது என்னோடய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு. இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு போர்டு இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். பட் சிஸ்டமோட ஹார்ட்வேர் கரெக்டாக இருக்காங்க அதான் செக் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஆன் பண்ணியாச்சு. கம்பெனி லோகோ வந்துருச்சு பாருங்கள். பட் ரொம்ப நாள் ஆன் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது இல்லாமல் இதோட இன்பில்ட் ரேம் ரோம் வந்து ரொம்பவே கம்மி தான். 2 GB ரேமு 32 GB தான் ஹார்ட் டிஸ்கே. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கெலாம் இது கிடையாது. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. டச்சும் ஒர்க் ஆகுது. பாஸ்வேர்ட் போட்டு இதை லாகின் பண்ணிக்கலாம். சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே மக்களே, ஆன் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றி தான். சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சார்ஜும் பாருங்கள் 1 ஹவர் போட்டிலும் 63% காட்டுது. பட் எந்தளவு பேக்கப் நிற்கும்னு தெரியல. பட் இதை நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளோட யூஸிங் மெத்தடே வேறு தான். ஃபஸ்ட் லெவலில் ஓகே தான். ஆனால் இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டச் பேனல் அண்ட் டிஸ்பிளே நல்லாவே ஒர்க் ஆகிட்டு மவுஸ் அண்ட் கீபோர்டு அதாவது ட்ராக் பேடை செக் பண்ணதில் அதுவும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு. அண்ட் இது போல் டெக்னிக்கல் இன்வெர்ட்டிவான வீடியோஸ் சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக வந்து நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.